இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. கும்பராசின்னு சொல்லும்போது அந்த கோபுரத்தில் இருக்கிற கலசம் மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப உயர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவரை சனி பகவான். அதனால தான் கடினமாக உழைக்கக்கூடியவங்க. உங்களுடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா கர்மக்காரகனே இவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ராசிக்காரங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் நல்ல ஒரு உயரமான தோற்றமுடையவங்களாக தான் இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களும் உயரமாக தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க. அதே மாதிரி இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க. சுயமரியாதையை அதிகம் விரும்பக்கூடியவங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா என்னுடைய இமேஜ் எங்கேயும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்குல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுயமரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. அதிக தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகம் தலையிட மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுவாங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள ஒரு உயர்ந்த லட்சியவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க, உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க, நிறைய நண்பர்கள், நிறைய உறவினர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறது தான். கடினமாக உழைப்பாங்க. ஒரு இடத்துல கூட சாதாரணமாக ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேலை செய்யும்போது ஒரு சில அழுக்கெல்லாம் கூட ஆயிரும். ஆனால் இவங்க அந்த அழுக்கை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. இந்த வேலை கரெக்டாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்துலையுமே அலட்சியமாக இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதில் உள்ள எல்லா நுணுக்கங்களையும் அலசி ஆராய்ந்து ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரக்கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள். ரொம்ப அமைதியான பேர் வழிக தான். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத போல் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையுமே நோண்டி கரெக்டாக அலசி ஆராய்ஞ்சி சல்லடை போட்டு தேடி வடிகட்டி ஒரு சில முக்கியமான முடிவுகளை அப்படியே அழகாக மேலோட்டமாக எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. ஹில்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. இது இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஹில்ஸ் எடுத்து வச்சுட்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எதையும் வெளிக்காட்டிக்கவும் மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கலசத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். தூரமாக இருந்து பார்க்கும்போது அது ஒரு கலசமாக தான் தெரியும். அது மாதிரி தான் இவங்களோட எண்ணங்களை நம்ம கிட்ட போய் ரொம்ப நாள் பழகினா தான் இவங்களோட எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். தூரமாக இருக்கும்போது அது கலசமாக மட்டும்தான் தெரியும். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அது மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, குறிப்பாக இந்த மே மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அதற்கு ஒரு சில பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம். அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடையலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் 2026 அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் அமைந்திருக்கு. 7.5 சனியில் இப்படி ஒரு அதிர்ஷ்டமானதான் நீங்களே சொல்லணும். ஏன்னா ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இன்னல்கள், பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், குடும்ப உறவுகளாலையும் சரி, வேலையிலையும் சரி, நிறைய இன்னல்களை கடந்த ஓராண்டுகளாகவே, ஓராண்டுன்னு சொல்ல முடியாது, கடந்த 4-5 ஆண்டுகளாகவே நிறைய இன்னல்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நிறைய அற்புதமான ஆறுதலான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது.
நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும் போது ஒரு சில தடைகள் வரும். அந்த தடைகளை மட்டும் கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது, ஏப்ரல் மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மே மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் வரப்போகிறார். கடுமையான வார்த்தைகள் வரும், பேச்சில் அனல் பறக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மே மாதம் 11ஆம் தேதி அன்று செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கு நுழைய போகிறார். ஆட்சியாக வந்து அமரும் போது நிறைய விஷயங்கள் சுமூகமாக அமையும் போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மே மாதம் 14ஆம் தேதி யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் வந்து அமரும் போது அவரோட குருவும் இணையும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான சந்தோஷம் தர மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் 4ஆம் வீட்டில் வந்து அமரும் போது குடும்ப விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். பேச்செல்லாம் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் தடிமனான வார்த்தைகளை பேசக்கூடாது. மற்றபடி இந்த மே மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அதி அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மே 11 அன்னைக்கு கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் வீட்டில் நுழையும் போது மேசராசியில் ஆட்சியாக வந்து அமரும்போது உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே இரட்டிப்பாகும். ஏற்கனவே நீங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆளுக்கு தான், ரொம்ப தைரியமான ஆளுக்கு தான். ஆனால் அதோட மேசராசியில் செவ்வாய் வந்து அமரும்போது, ஆட்சியாக வந்து அமரும்போது உங்களுடைய தைரியம் இரட்டிப்பாகும். தொழிலில் நினைச்சதை சாதிப்பீங்க. வேகம், விவேகம் இதெல்லாம் நிறைந்த ஒரு நபர்களாக தான் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் வள வர போகிறீங்க. எதையுமே என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடு இறங்குவீங்க. அந்த வேகம் எல்லா இடத்துலையும் லாபகரமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. பஞ்சமத்தில் அதி அற்புதமான யோகங்கள் தரக்கூடிய யோகக்காரகன் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால காதல் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள், என் பையன் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதங்கள்லாம் இருந்திருக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக பிள்ளைங்க உங்களை புரிஞ்சிக்காமல் நடந்திருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் மே 14க்கு அப்புறம் யோகக்காரகன் சுக்கிரன் காதல் கிரகம் அவர் 5ஆம் வீட்டில் நுழையும் போது அவரோட குருவும் இணையும் போது இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய லாபங்கள் கிடைக்கும். இந்த கரடு முரடாக போன ஒரு வாழ்க்கையில் ஒரு சமமான நிலம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு சமமான மனநிலையோடு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கும். மே 15க்கு அப்புறம் 4ஆம் வீட்டில் சூரியனும் வந்து அங்கே சஞ்சரிக்கிறதுனால வீட்டு சூழல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்றும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா வேகம் இருக்கும், பேச்சில் கொஞ்சம் அனல் தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. குடும்ப விவகாரங்களில் வெளியில் வந்து சொல்ல வேண்டாம். வெளியில் வந்து ஒரு சிலர்லாம் வந்து உங்களுடைய குடும்ப விஷயத்தில் கூட கேட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்துலாம் கேட்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் வெளியில் சொல்ல வேண்டாம். ஈகோ காட்ட வேண்டாம். ஒவ்வொரு உறவுங்கிட்டையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. பேச்சில் கூட கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும், இனிமை இருக்கட்டும். தடிமனான வார்த்தைகளை எங்கேயுமே இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் வந்து 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமரும் போது இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது அளவரிய தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைந்த ஒரு இடம் தான். தொழிலில் ஒரு வேகம் இருக்கும். உடன் பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். கடந்த 4 ஆண்டுகளாக உடன்பிறப்புகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்காது. உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் அனுபவிச்சுருந்துருப்பீங்க இந்த கும்பராசி என்பர்கள். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கும்பராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. வெளியில் எல்லாம் பயணம் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மே மாதத்தில் அமையும். அப்படி வெளியில் பயணம் போகும்போது கூட ஒரு சில விஐபிகளை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் வந்து 4 மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதி யோகக்காரகன். அவர் 4 மற்றும் 5ஆம் வீட்டில் வந்து அமரும்போது தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். வட்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கலையில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். காதல் விவகாரங்கள் ஒரு அளவுக்கு சாதகமாக
முடியும். புத்திசாலித்தனமாக எல்லா இடத்துலையும் செயல்படுவீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சூரியன் 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 3 மற்றும் 4ஆம் வீட்டில் அமரும்போது நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிலர் இடத்துல ஈகோ பிரச்சனை வரும். குறிப்பாக குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போதே ஒரு சில கருத்து மோதல்கள், ஈகோ பிரச்சனை வரும். தாயோரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள், இன்னல்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தாய்க்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதன் 5 மற்றும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் 4ஆம் வீட்டில் அமரும்போது சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதே நேரத்தில் ஒரு சிலர்லாம் வீடு கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தை, ஒரு சிலர்லாம் திருமண வயதில் இருக்கிறவங்க நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம், இதெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும். ஏன்னா குரு 2 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி. பஞ்சம குருவாக அமரும்போது குரு அருள் இல்லை, வேறு எந்த அருளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு தனக்காரகன். அவர் உங்களுக்கு சாதகமான இடத்துல 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கும். வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள், சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. குழந்தைகள் வழியில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அற்புதமான நிதி லாபம், பங்கு சந்தையில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இதெல்லாம் தேடி வர்றதுக்கான யோகம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. தனக்காரகன் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறார். அதனால் நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 1 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. லக்னாதிபதியாகவும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால இவர் 7.5 சனியோட தாக்கத்தில் இருக்கிறதுனால குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சில இடத்துல வீண் சண்டை சச்சரவுகள் வரும். நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பொறுமையாக இருங்க. பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்க, இதற்கு ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா லக்னத்தில் ராகு இருக்கிறார். மனதில் ஒரு விதமான பயம், ஆளுமையில் சின்ன சின்ன சிக்கல்கள் இதெல்லாம் வரும். தினமுமே துர்க்கை அம்மனை வழிபடுங்க. துர்க்கைக்கு முடிந்தால் அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்க. அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறது 7.5 சனியாக இருக்கிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை தான். இந்த தோஷத்தில் நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா தவறாமல் சனிக்கிழமை தோறும் சிவன் ஆலயத்திற்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.